வருஷங்கள் ஆகிவிட்டது. ஒரு புள்ளி அளவும் கூட யாருமே மாற்றம் செய்ய முடியவில்லை. இது எதற்காக? அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் இதை பாதுகாப்பேன் என்று. உலகத்தில் யார் மூலமாகவும் இதை அளிக்க முடியாது. பெரியவர்களே, இதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனுடைய மகிமை, அந்த குர்ஆனுடைய பெருமை, அந்த குர்ஆனுடைய மதிப்பு நமக்கு தெரிய வேண்டும், அறிய வேண்டும். அதற்காக நான் எப்பவுமே சொல்லுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்டவர்கள், எந்த மாதிரி மனிதர், எந்த மாதிரி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், எந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு காமித்திருக்கின்றார்கள் என்று வெறும் நாம் மட்டும் சொல்லி அறிந்து கொண்டால் பத்தாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் அறிக்க வேண்டும். இந்த மாதிரி கூட்டத்தில் அவர்களுக்கு கலங்குவதற்காக நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை கூப்பிட்டு இங்க உட்கார வைத்து நாம் அவர்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்ன, அவர்கள் கொடுத்த பாடம் என்ன, அவர்கள் கொடுத்த படிப்பு என்ன, அவர்கள் கொடுத்த குரல் என்ன, அவர்கள் கொடுத்த ஒரு டிசிஷன் என்ன என்று எல்லாருக்குமே தெரிய வேண்டும். அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஐ லவ் முஹம்மத் என்ற வார்த்தைக்கு யாருமே தவறான கருத்து சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அதை புரியாத காரணத்தினால, தெரியாத காரணத்தினால அவர்கள் இந்த வார்த்தையை தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். தவிர பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், இஸ்தமிஉ யுஸ்மா மின்கும் யுஸ்மா மிம்மன் யஸ்மா மின்கும். மக்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடமும் மக்கள் கேட்பார்கள். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள், அவர்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய வார்த்தை என்ன, அவர்களுடைய உபதேசங்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்று உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் கேட்பார்கள். அவர்களும் கவனமாக உங்களிடம் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு வரக்கூடிய மக்கள் அவர்களிடம் கேட்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன. அதற்கு பிறகுதான் நமக்கு புரியும் குர்ஆனுடைய குரல் என்ன, குர்ஆனுடைய ஆசை என்ன, குர்ஆனுடைய வாழ்க்கை என்ன, குர்ஆனுடைய வார்த்தை என்ன, குர்ஆனுடைய செயல் என்ன, குர்ஆனுடைய முடிவு என்ன, குர்ஆன் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி கூட்டத்தில் நாம் அழைக்கப்படவில்லை என்றாலும் நாம் வந்து உட்கார்ந்து கேட்கலாம். நாம் வந்து உட்கார்ந்து கேட்கலாம். இஸ்லாத்துடைய எந்த கூட்டமும் ஒரு பந்த் கம்ரா என்று சொல்லக்கூடிய நாம் சுருக்கமான இடத்தில் கதவை மூடிக்கொண்டு எப்பவுமே பேசுவது கிடையாது. நாம் பேசுவது எல்லாம் மக்களுக்கு தெரிந்து கொள்ற மாதிரி, மக்களுக்கு புரிந்து கொள்ற மாதிரி, எந்த ஒரு வார்த்தை மக்களுக்கு தெரியுமோ புரியுமோ அந்த மாதிரி பேசி நாம் அவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் இஸ்லாத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் ஒரு உணர்வு உண்டாக்குகிறோம். அதுதான் நம்மளுடைய நோக்கமே. பெரியவர்களே, வந்திருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய நாட்டு நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாத்தை பற்றி அன்பான ஒரு கருத்து நாம் வைத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்று தாங்களுக்கு தெரிந்து கொண்டால், ஒரு மனிதன் யார் மதரசாவில் உஸ்தாதாக பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக உழைப்பு செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் சாதாரண உழைப்பு செய்வதில்லை. அவருடைய உழைப்பு ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் செய்தார்கள் என்று சொன்னால் 10 டீச்சருக்கு சமமாக ஒரு மதரசாவுடைய டீச்சர் உழைப்பு செய்கிறார். அதே உழைப்பு ஸ்கூலில் செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் எல்லா குழந்தைகளும் கோல்டு மெடலிஸ்டாக ஆகிவிடுவார்கள். நம்மிடம் வரக்கூடிய குழந்தைகள் யார் என்று தெரியுமா? ஸ்கூலில் ஃபெயில் ஆனவர்கள், பாடம் புரியாதவர்கள், பாடம் தெரிந்து கொள்ளாதவர்கள், ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள், வீட்டில் அதிகமாக சேட்டை செய்யக்கூடியவர்கள், முழு குடும்பம் சேர்த்து இவன் எதுக்குமே உருப்பட மாட்டான், இவன் எந்த வேலைக்கும் லாயக்கு இல்லை, இவனை எங்காச்சும் கொண்டு போய் போட்டு
போட்டுருங்க, இவனை எங்கேயாச்சும் அமுச்சு விடுங்க, முதல்ல எங்க தலைவலி பாரம் இறங்கட்டும் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை தான் மக்கள் கொண்டாந்து மதரசாவில் சேர்க்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய அற்புதம் என்ன, இந்த குர்ஆனுடைய முஅஜிஸா என்ன, இந்த குர்ஆனுடைய கராமத் என்ன, அல்லாஹ்வுடைய குத்ரத் என்ன, அது தெரிந்து கொள்வதற்காக அந்த மாதிரி குழந்தைகளை நாம் ஹாஃபிஸாக முழு குர்ஆன் நம்மளுடைய உள்ளத்தில் பதித்து அல்லாஹ் ஒரு முன்மாதிரியான மனிதனாக ஆக்கிவிட்டான். முழு குடும்பம் இவன் வேலைக்கே ஆகாதவன் என்று சொன்னார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவனை ஒரு மனிதனாக, அவனை ஒரு மதிப்புள்ள மனிதனாக, இமாமாக அல்லாஹ் அவனை ஆக்கி இப்பொழுது நாம் அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். அதுதான் இந்த கூட்டம். பெரும்பாலான ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல மார்க் வாங்குறவங்களை கூட்டிட்டு வாங்க, நல்ல மார்க் வாங்குறவங்களை கூட்டிட்டு வாங்க. அந்த நல்ல மார்க், நல்ல படிக்கிறவன மாற்றதுல என்ன பெரிய ஆச்சரியம்? நல்ல படிக்கிறவன் நல்லா படிச்ச ஆச்சரியம் என்ன? படிக்காதவனை நீங்கள் பாடம் கொடுத்து படிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் ஆச்சரியமான செயல். அந்த ஆச்சரியமான செயல், அந்த ஆச்சரியமான உழைப்பு மதரசாவில் நம்மளுடைய உலமாக்கள், நம்மளுடைய உஸ்தாத்மார்கள், நம்மளுடைய டீச்சர்கள், நம்மளுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு மீது உழைப்பு செய்கிறார்கள். worst people இருந்தவங்கள, he is the worst people, he was the worst people. ஒரு காலம் எல்லாத்தை விட ரொம்ப இறங்கினவனா இருந்தவனோ உயர்ந்தவன ஆக்கினது இந்த குர்ஆன் தான். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நான் நம்மளுடைய முன்னாடி ஒரு அன்பளிப்பு செலுத்துவோம். அதுவரை அந்த தோற்றத்தையும் தாங்கள் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது சுருக்கமான எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டது, அதனால் நான் விளக்கமாக விஷயங்கள் சொல்ல முடியவில்லை. நான் உங்களிடம் எந்த விஷயங்கள் சொன்னேனோ அது எந்த அளவுக்கு புரிந்ததோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு அதை கண்ணியப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.